எஸ்விபி சேனல் வாஸ்து பகுதியில் தங்களை அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது மேற்கு பார்த்த மனையின் வரைபடத்தை காண்போம். மேற்கு பார்த்த மனையின் நீளம் 41 அடியும் அகலம் 21 அடியும் கொண்ட இந்த வரைபடத்தில் 90% வாஸ்துகள் முறைப்படி அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மாடிப்படி தெற்கு பகுதியின் நடுப்பகுதியிலும், பாத்ரூம் டாய்லெட் தெற்கு பகுதி நடுப்பகுதியிலும் அமைந்தும் உள்ளது. வடமேற்கு பகுதியில் சிறிய அளவில் பூஜை ரூமும், இந்த அகலத்தில் 27 அடியில் தென்மேற்கு பகுதியில் மாஸ்டர் பெட்ரூம் ஒதுக்கப்பட்டு, குரு சுக்கிரன் அந்த திசையில், அதாவது 27ஐ 9ஆல் வகுத்தால் வரும் 4ஆம் பாகத்தில் மெயின் டோரும் வராண்டாவும் உள்ளது. இது வடமேற்கு பகுதியில் ஹால், வடகிழக்கு பகுதியின் மத்தியில் ஒரு பெட்ரூம், தென்கிழக்கு பகுதியில் கிச்சன், தென்கிழக்கு பகுதியின் ஒட்டிய நிலையில் ஒரு டைனிங் ஹால். இந்த வரைபடத்தில் மேற்கில் மெயின் டோர் கொண்ட இந்த மேற்கு திசையில் உள்ள இந்த மனையின் மேற்கில் மெயின் டோர் கொண்ட இந்த மனையின் மெயின் டோருக்கு நேராக கிழக்கு பகுதியில் ஒரு வாசற்படியும், மேற்கு பார்த்த மனையில் கண்டிப்பாக பின்வாசல்படி வைக்க வேண்டும் என்பது வாஸ்துவில் விதி. அதனால் மேற்கு பார்த்த மனையின் மெயின் டோரு நேராக கொல்லப்பக்கமாக வெளிப்புறமாக ஒரு வாசல்படியும் அமைந்துள்ளது. இதில் வடகிழக்கு பகுதியில் இந்த ரூமில் ஒரு ஜன்னலும், வடக்கு பகுதியில் 2 வீத ஜன்னல்களும், பூஜை ரூமில் மேற்கு பகுதியில் வடமேற்கு பகுதியில் உள்ள பூஜை ரூமில் ஒரு ஜன்னலும், தென்மேற்கு பகுதியில் மாஸ்டர் பெட்ரூம் பகுதியில் 2 ஜன்னல்கள், மேற்கு பகுதியில் ஒரு ஜன்னலும் தெற்கு பகுதியில் ஒரு ஜன்னலும். இந்த மேற்கு பார்த்த மனையின் தெற்கு பகுதியின் நடுமையத்தில் மாடிப்படி உள்மாடிப்படி அமைப்புகளும் அருகில் டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சியாக உள்ளது. இது முறையான வாஸ்துவினால் தெளிவு பெற்ற வரைபடம். இதனை பயன்படுத்தி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வருகிறோம். இதில் முக்கியமானது ஒன்று, இந்த மேற்கு பார்த்த மனையில் மட்டும்தான் ஒவ்வொரு அமைப்புகளும் எந்தெந்த இடத்தில் வர வேண்டும் என்பது மறு ஆப்ஷன் இல்லாமல் அமையும். அதேபோல் வடக்கு பார்த்த மனையிலும் ஒவ்வொரு அமைப்பிலும் எந்த இடத்தில் ஒவ்வொரு செயல்பாடுகள் கொண்ட ரூம்கள், அதாவது அளவுகள் உள்ள ஹால், கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம், மாடிப்படி இவையெல்லாம் ஒருங்கிணைத்து வடக்கு பார்த்த மனையும் சரி, மேற்கு பார்த்த மனையும் சரி, கிழக்கு பார்த்த மனையும் சரி ஒரே வரியாக அழகாக அமையக்கூடும். ஆனால் தெற்கு பார்த்த மனையில் அக்னி மூலை மெயின் டோராக இருக்கும் பட்சத்தில் வடமேற்கு பகுதியில் சமையலறை அமையும். 2வது ஆப்ஷனில் அமைந்து விடுகிறது. அதனால் 2வது ஆப்ஷன் என்பதை நாம் மறந்துவிட்டு முதல் ஆப்ஷனில் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த அளவுகளை கொண்ட எந்தெந்த அமைப்புகள் வர வேண்டும் என்பதை நன்கு அறிந்த பிறகே இந்த வரைபடம் வரையப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.